சிலர் வாழ்க்கையில் தலைகால் புரியாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள். இவர்களது சொல்லிலும் செயலிலும் எப்போதுமே அதிகாரம் மிகைத்திருக்கும். இவர்கள் ஏனைய மனிதர்களை எப்போதுமே கருணையுடன் கையாள மாட்டார்கள். ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் ஒரு பெரியவர் குதிரை ஒன்றை வளர்த்து வாரார். அந்த குதிரை மேலே ஏறித்தான் எப்போதுமே சவாரி செய்வார். அந்த பெரியவரை காண்கின்ற மக்கள் எல்லோருமே அந்த பெரியவருக்கு மரியாதை செலுத்துவாங்க. இப்போ அந்த குதிரை நினைச்சு கொள்ளுது, ஊர் மக்கள் எல்லோருமே எனக்குத்தான் மரியாதை செய்கிறாங்கண்டு. ஒரு நாள் வழக்கம் போல அந்த பெரியவர் குதிரை மேலே ஏறி போய்கொண்டிருக்கார். அந்த நேரம் எதிரில் அரசன் தன்னுடைய படைகளோடு வந்து கொண்டிருக்கார். அப்போ அந்த பெரியவர் அரசனுக்கு வழிவிடுவதற்காக குதிரையை ஓரமாக்குகின்றார். ஊர் மக்கள் எல்லோருமே எனக்கு மரியாதை செய்கின்ற போது நான் எதற்கு இந்த அரசனுக்கு வழிவிட வேண்டும்? இப்படி நினைத்த குதிரை ஓரமாகி வழிவிட மறுக்கின்றது. பெரியவரும் முடியுமானவரை குதிரையை ஓரமாக்க முயற்சிக்கின்றார். அந்த குதிரை பெரியவரை தள்ளிவிட்டு அரசனுக்கு வழிவிடாமல் வீதியை அடைத்து கொண்டு நிற்கின்றது. அப்போது வீரர்கள் சாட்டையை எடுத்து குதிரை காயம்படும் வரை அடிக்கின்றார்கள். இப்போதுதான் அந்த குதிரை உணர்ந்து கொள்கின்றது, இத்தனை நாட்கள் ஊர் மக்கள் மரியாதை செய்தது எனக்கல்ல, என் மீது அமர்ந்திருந்த பெரியவருக்குத்தான் என்று. இவ்வாறு தான் நண்பர்களே, இன்று மனிதர்களிடமிருந்து எமக்கு கிடைக்கின்ற கண்ணியமும் மரியாதையும் எம்மிடம் இருக்கின்ற ஏதோ ஒன்றுக்காக கூட இருக்கலாம். நாளையே அந்த ஒன்று எம்மிடமிருந்து இழக்கப்பட்டால் எமது கண்ணியமும் இல்லாமல் ஆகிவிடும். உண்மையான கண்ணியமும் மரியாதையும் பண்பினால் வருமே தவிர அது பதவியினாலோ அதிகாரத்தினாலோ வருவது கிடையாது. ஆகவே எமது சொல்லிலும் செயலிலும் அதிகாரத்தை விடுத்து மனிதர்களை கருணையுடன் கையாள்கின்ற மனிதர்களாக இருப்போம்.